நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மிக முக்கியமான நிகழ்வு என்பது அந்த சங்கத்தினுடைய சங்க பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா. நமது சங்கம் ரெசிடென்ஸ் அசோசியேஷனாக இருப்பதால் கொடி என்பது இல்லை, பெயர் பலகை மட்டும் திறக்கப்படுகிறது. நமது நகரின் மூத்த உறுப்பினர் திரு தியாகராயன் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைப்பார். இந்த பேர் பலகை திறக்க அன்புடன் நீங்கள் எல்லாமே திறந்து வைங்க. இது உங்கள் இடம், உங்களோட இடம், நீங்களே திறந்து வைங்க. உங்களுக்கு நாங்கள் 50% கொடுக்குறோம், கோட்டா கொடுக்குறோம். 33% கிடையாது, 50% உள்ள போங்க. நம்ம சங்கம் நல்லா வளரணும், டெவலப் ஆகணும்னு வேண்டிக்கங்க. உங்களுடைய பங்களிப்பை ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரொம்ப தீவிரமாக சங்கத்தில் இறங்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்வு ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆடியோ போடுறது கூட சில டைப்பில் மிஸ்ஃபேர் ஆகிடுது. ஸோ இந்த விழாவில் கேட்டுக்கிறேன், நிறைய மகளிரை சேருங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். கருத்துக்களை தனியாக என்கிட்ட ஃபோனில் வாங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்னிடம் இந்த நேரத்தில் தொலைபேசியில் தெரிவிக்கலாம். நாங்கள் நம்ம நகர் மக்களுக்கு இந்தியா ஸ்டாஃப்ல நாங்கள் பண்ண வைக்கிறேன். ஃபேமிலி இஷ்யூஸ் கூட நாங்கள் சால்வ் பண்ணுவோம். அதாவது சீனியர் சிட்டிசன் தான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கோம், கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்கள் சர்வீஸில் அந்த பணி மேலும் தொடரட்டும். ரைட்டுங்களா? தற்போது சாய் கணேஷ் நகர் குடியிருப்பு நுகர்வோர் நலச்சங்கத்தின் மிக அத்தியாவசிய தேவை என்பது, முதலில் மக்கள் குடிதண்ணீருக்கு அவசரப்படுகிறார்கள். தற்போது கோடை காலம் நெருங்கிவிட்டது. தண்ணீர் வசதி இல்லாமல் அவசரப்படு உடனே அரசு எங்களுக்கு உரிய இடத்தில் தண்ணீர் டேங்குகளை நிறுவி தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பாதாள சாக்கடை திட்டம், அதை முழுமையாக நிறைவேற்றி எந்த ஒரு அசுத்த சூழ்நிலையை மாற்றி நகரை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்நகரில் பல ஆன்டி சோசியல் எலிமெண்ட் சமூக விரோதிகள் மாலை நேரங்களில் சில சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே பள்ளிக்கரணை காவல்துறை கையானது தினமும் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ரோந்து வாகனங்களை அனுப்பி எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க உங்கள் சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் செய்கிறேன். நன்றி.